ஹாய், வணக்கம், வெல்கம், ஸ்வாகதம் அன்பு மக்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கேரளாவில் உள்ள திருச்சூர் குருவாயூர் டெம்பிள் தான் சுற்றி பார்க்க போகிறோம். கரெக்டாக தரிசனம் பார்க்கும்போது மணி 11ங்க. ஒரு ஆளுக்கு நம்ம வந்துட்டு டாய்லெட் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு கிளம்ப 25 ரூபா. இந்த கோயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டு கொடுப்போம் பாருங்கள். அதுக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாலையும் சரி நிறைய பேர் இங்கே கூப்பிட்டு வராங்க. அதுக்கு நம்ம ஒரு டோக்கன் ஒன்று கொடுக்குறாங்க, 100 ரூபா. அதுக்கு அந்த 100 ரூபா டோக்கன் வாங்கணும் அப்படின்னா அவங்க ஒரு பிரசாதம் மாதிரி தராங்க. அதை குழந்தைக்கு ஊட்டிட்டு அதை வச்சு அந்த குழந்தையோட அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டு ஸ்பெஷல் தரிசனத்தில் உள்ளே போய் சூப்பராக சாமி பார்க்கலாம். இப்போ நம்ம லைவாக இருக்கிறது வந்துட்டு கலியுகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த கலியுகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இதுதான். அதாவது ஆக்சுவலாக கிருஷ்ணர் வந்து இங்கே நான் பூலோகத்துக்கு வந்த வேலைலாம் எனக்கு முடிஞ்சிருச்சு, ஸோ இந்த அவதாரத்தை நான் முடிச்சுக்கிறேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லும் போது, ஐயோ ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்கிறது, ஆண்டவர்னா நீங்கள் வேறு யாரும் நினச்சிக்க வேண்டாம், ஐயோ கண்ணா நீ இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ கண்ணை வந்துட்டு நான் ஒரு சிலையாக தோன்றுவேன், அதை கொண்டாந்து இங்கே வச்சு நீங்கள் வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அங்கேருந்து தான் நமக்கு கலியுகம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து மீன் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம இப்போ இருக்கிற கலியுகம் ஸ்டார்ட் ஆன பிளேஸ் இருந்துச்சு. அது இங்கே இருக்கிறது இவன் தாங்க நல்ல ஹைட்டு, பயங்கர ஹைட்டு, நல்ல டான்ஸ் ஆடுறான் பையன். முன்னெல்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டு, 2 கால் இன்னும் அகலமாக வச்சுக்கிட்டு நான் டான்ஸ் வைக்கிறீங்க. டக்கு டாக் டக்கு டாக் டக்கு டாக் டாக், என்ன பாட்டாக இருக்கும். இந்த கோட்டை தாண்டி நீயும் வர முடியாது, நானும் வரக்கூடாது. அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. பட தம்பி என்ன மிதிச்சிருவாங்கதோ. ஏன்னா நம்ம அந்த எல்லைக்கோட்டுக்கு வெளியில தான் இருக்கோம். ஸோ இங்கேருந்து அவன் காதில் விழாத மாரி சத்தம் போட்டுக்கலாம். ரொம்ப ரேஷலாக தான் பண்ணால் உயிரோட வெளில போக முடியாது. ஸோ இந்த எல்லையோட நம்ம அளவாக சந்தோஷமாக ஜாலியாக பார்த்துட்டு போயிட்டா ஓகே. அதை தாண்டி எதுவும் கல்லை கொண்டு ஏறியறதோ டிஸ்டர்ப் பண்ணுறதோ பண்ணக்கூடாது, தெரியுதுங்களா? அந்த ஏனை வந்து போய் தீனி எடுத்து வந்து அங்கே போடுது. வாகனம் அதை குச்சி வச்சு குத்துறாரு பயங்கரமாக. தீனி எடுத்துகிட்டு போக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். என்ன ஏதோ பண்ண சொல்லி குத்திட்டு இருக்காரு. அது காலால் அந்த இதை நகர்த்துது, வேலை சொல்கிறாரு, செய்ய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். தூக்கிடுச்சுங்க. உள்ளதாங்க ரியல் ஹீரோலாம் பயங்கரமாக படுத்துட்டான் ஜம்முன்ட்டு. என்ன அட முடிகிறான்னு தெரில.